சன்னங்கள், அச்சடிதங்கள், சன் மாஸ்டர், சன் ஐயா, தாத்தா, ஐயா என எல்லோராலும் அழைக்கப்படும் மாவீரர் வீரராஜின் அப்பா என்றும் வாஞ்சியோடு அழைக்கப்படும் அமரர் குழந்தைவேலு சந்தோஷம் ஐயா அவர்களது நினைவு அஞ்சலியை நாம் எல்லோரும் இணைந்திருக்கின்றோம். முதலில் பணியோடு உங்களது தொலைபேசியை அமைதியை கொண்டுவோமாக கேட்டுக்கொள்வோம். முதலில் நாங்கள் அகவணக்கம் செலுத்துவோம். எல்லோரும் எழுந்து நின்று அமரர் குழந்தைவேலு சண்முகசுந்தரம் சன்னையா அன்புக்குரிய ஐயா அவர்களையும் தாயத்திற்காக தம் இன்னொருகளை அர்ப்பணித்த அனைத்து மாவீரர்களுக்காகவும் அதன்பால் கொல்லப்பட்ட அப்பாவி பொதுமக்களுக்காகவும் ஏனைய நாட்டு பெற்றாளர்கள் தமிழுக்காக தம்மை அர்ப்பணித்தவர்கள் அனைவருக்குமாக ஒரு நிமிட அகவணக்கம் செலுத்துவோம். நிறைவு செய்வோம். அனைவரும் அமைத்துக் கொள்ளுங்கள். ஐயாவின் பிரிவு துயரிலே ஆழ்ந்திருக்கும் அவரது அன்பு துணைவியார் எங்கள் அம்மா அவர்களுக்கும் அவர்களது பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் மற்றும் அவர் வாஞ்சையோடு தனது பிள்ளையை எல்லோர் முகங்களையும் கண்டு பிள்ளைகளாக அரவணைத்த அனைவர்களோடும் அவர் அன்பு காட்டிய அத்தனை பேரப்பிள்ளைகளோடும் நாங்கள் துயர் பகிர்ந்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அறிவுச் சுடரிலே எமக்கெல்லாம் ஒளிகாட்டியவர், அம்மாவும் ஐயாவுமாய் எமக்கு அடைக்கலம் தந்தவர், ஆலமரம் போல் அன்பு கிளைகளை பரப்பியவர், இல்லை என்று சொல்லாமல் இன்னல்களில் கரம் போட்டவர், ஈகை குணத்தோடு உதவிக்கரம் நட்டியவர், உயரிய பண்பும் நேர்மையும் கொண்டவர், ஊருக்கொன்று என்றாலே உடனே துடிப்பவர், எல்லா மதத்தினையும் மதிப்போடு நேசித்தவர், ஏற்றத்தாழ்வுகள் யாரிடமும் பார்க்காதவர், ஒழுக்கமே உயர்வாய் வாழ்ந்து காட்டியவர், ஓதுதல் கற்றல் என்றுமே உயிரென கொண்டவர், விடுதலை பெற்றோடு விருப்போடு நடந்தவர், விரும்பி எல்லோருக்கும் விருந்தோம்பல் தந்து காத்தவர். விடைபெறும் நேரம் இதுவன்றோ, இவர் விடைபெறும் நேரம் இதுவன்றோ, பழசு என்று சொன்னாலும் கொக்கை வாய்ச்சிரிப்போடு இளசுதான் ஆண்டா என்று திருமாப்பு காட்டுபவர். இங்கே 70 வயது அனுபவங்களோடு 25 வயது இளைஞன் போல் உறங்கி கிடக்கின்றார். இங்கே தன்னலமில்லாத தங்க தமிழ் மகன் ஒருவர் உறங்கி கிடக்கின்றார். இங்கே உங்கள் தமிழ் தாத்தா ஒருவர் உறங்கி கிடக்கின்றார். அப்பா என்றும் அங்கிள் என்றும் ஐயா என்றும் தாத்தா என்றும் ஆசா என்றும் எத்தனையோ அன்புறவுகள் விழித்து நிற்க நிலையில்லா வாழ்விலிருந்து நித்தியத்தை நோக்கி நீண்ட நினைவுகள் வந்து விடைபெற்று ஏகினாரோ. இந்த நினைவஞ்சலி கூட்டத்திலே முதலாவதாக
நினைவுரையாற்றுவதற்காக ஐயாவின் அன்புக்குரிய மகன் மாவீரர் ஹீரோராஜ் அண்ணாவோடு ஆரம்ப காலங்களில் பழகியவரும் பிடிஎஃப் இணைப்பாளருமான திரு ரவியன் அவர்களை நிறைவுரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். இந்த நினைவுரையில் இடம்பெறும் தருணத்திலே அன்புக்குரிய சண்முகசுந்தரம் ஐயா அவர்கள் மீளாற்றையில் கொள்கிறார். இங்கே அவரை நாங்கள் பல பரிமாணங்களை பார்த்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் அவரை நினைக்கும் போது ரெண்டு விஷயங்களை இங்கே குறிப்பிட வேண்டும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையில் தெய்வத்தில் வைக்கப்படும். உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானுலகத்தில் உள்ள தெய்வம் போன்று மதிக்கப்படுவான். செல்விருந்து ஓங்கி வருவிருந்து பார்த்திருப்பான், நல்விருந்து வாழ்த்தவன். வந்த விருந்தினரை போற்றி அனுப்பிவிட்டு இனிவரும் விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன் வானஉலகத்தில் உள்ள தேவர்கள் நல்ல விருந்தினர் ஆவான். இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இவரை அறிமுகம் செய்து வைத்த இவருடைய அன்புக்குரிய மகன் மாவீரன் ஹீரோராஜ், அந்த புனிதமான போராளி ஒரு கிட்டத்தட்ட 36-37 வருஷத்துக்கு முதல் நாங்கள் எல்லாரும் ஒரு தனிமை சிறையில் இருந்தோம். அவர்கள் செய்தது, அந்த இளைஞர்கள் செய்தது, தாயகத்தை நேசித்ததும் தாய விடுதலைக்காக போராடியதும் என்ற குற்றம் மட்டும்தான். அந்த இளம் வயதில் ஒன்றாயிருக்க, பல மாதங்கள் ஒன்றாயிருக்கவும், கற்பிக்கவும், கற்றுக்கொள்ளவும், நேசிக்கவும், நேசிக்கப்படவும் காரணமாக அந்த பல மாதங்கள் ஹீரோராஜினுடைய அபூர்வமான பல குணங்களை அறியக்கூடியதாக இருந்தது. அவருடைய பண்புகள் யாரையும் எதிர்பார்த்து காத்திருந்து உதவியில் செய்வது இல்லாமல் தானாக முன்வந்து எந்த வேலையிலும் இழுத்து போட்டு செய்வது, பண்பாடு,
கற்றுக்கொள்ள விரும்பியதும் அதிலிருந்து அவருடைய தமிழ் பற்றும் அவருக்கு தமிழ் மொழி எழுத தெரியாது, அங்கே கற்றுக்கொண்டார். கற்றுக்கொண்ட மட்டுமில்லை, அந்த தமிழ் ஆர்வம் மீதியால் அவர் கவிதை கூட எழுதக்கூடிய அளவுக்கு தனது ஆற்றலை வளர்த்துக் கொண்டார். பல்வேறு விஷயங்கள் அவர் அந்த பல மாதங்கள் அந்த தனிமை சிறை என்பது பல பண்புகளை பல அறிவுகளை வளர்த்துவிட்டு பல போராளிகளை உருவாக்கியது. அந்த காலகட்டத்திலே அவர்கள் வெளியில வந்தவர்கள் மிகப்பெரிய தளபதிகளாக மிகப்பெரிய ஆளுமை உள்ளவர்களாக உருவாகினார்கள். 15ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 90ஆம் ஆண்டு மிகப்பெரிய சாதனை செய்த ஒரு வீரனின் தந்தையார் இங்கே உறங்குகிறார். அந்த யாழ் கோட்டை தாக்குதல், யாழ் கோட்டை என்பது என்றைக்கு எங்களுடைய கைக்கு வருமோ அன்று விடுதலைக்கான பாதை திறக்கும் என்று தியாகி திலீபன் போன்றவர்கள் கனவு கண்டார்கள். அதிலே முக்கியமான மைல்கல்லாக அந்த தாக்குதல் விமானத்தை சுட்டு வீழ்த்திய பின் அன்று தனது உயிரை தியாகம் செய்த அந்த மாவீரன் பின்னர் அவர் உயிர் வாழ்ந்திருந்தால் மிகப்பெரிய ஒரு தளபதியாக நாங்கள் பார்த்தோம். அப்படியான ஒரு மனிதனை, அப்படியான ஒரு சிறந்த பண்பாளனை உலகத்தில் கொடுத்தவர் என்று உறங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த பண்புகள் எங்கிருந்து வந்ததுன்னு பார்க்கும்போது அந்த பெற்றோர், அம்மா அப்பா அவர்களுடைய வளர்ப்பு எப்படி இருந்தது என்பது பிறகு அவர்களுடன் வளரும்போது தெரிந்தது. அந்த சிறையில் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு எப்பயாவது இருந்துட்டு இவர்களை பார்க்கக்கூடிய, எங்களுடைய உறவினர்களை பார்க்கக்கூடிய தருணம் கிடைக்கும் போது இவர்களுடைய கண்களிலே ஏக்கம் தெரியும், காட்ட மாட்டார். அந்த ஒரு 5 நிமிடத்தில் சில விஷயங்கள் இவர்களுடைய மொழி உரையாடல் சிங்கள மொழியில் கதைத்து சில விஷயங்களை நாங்கள் அறியக்கூடியதாகவும் நாங்கள் சொல்ல வேண்டியதை உரியவர்களுக்கு சொல்லக்கூடியதாகவும் இருந்தது. இவர்கள் இருவருக்கும் இருந்த உரையாடல் தான். அப்படி பல்வேறு விஷயங்களிலே ஒரு போராட்டத்தின் அச்சாணியாக இருந்த, உள்ளே தன் மகனை சிறையில் இருக்கக்கூடியதாக, வெளியிலே இருந்து போராட்டத்துக்கு பல பேருதவிகள் செய்த இந்த மனிதர் அவரை பார்ப்பதற்கு அமைதியாக இருப்பார். ஆனால் அவருடைய துணிச்சல் அசாதாரணமானது. அது மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய மாவீரனை பெற்றுக் கொடுத்தது மட்டுமல்லாமல் உருவாக்கியது. அதில் இவருடைய பங்கு மிக முக்கியமானது. இப்படி பல பெற்றோர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவருடைய இந்த இறுதி அஞ்சலியில் அவருடைய கனவு, அவருடைய மகனுடைய கனவு நனவாக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒரே ஒரு விடயத்தை சொல்லிக் முடிக்கிறேன். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முன்கியிருப்பை செயல். அதை பரிபூர்ணமாக செய்து இன்று கண்முறங்கும் சன்மாசனுக்கு எனது மனமார்ந்த அஞ்சலியை கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி திரு ரவியண்ணா. உங்களுக்கு ஒரு கதை உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த கதைதான். 1618 தமிழ் மன்னர்களை வீழ்த்தி அதன் அடையாளமாக போர்த்துகீசர்களால் கட்டப்பட்ட கோட்டை யாழ் மண்ணிலே. அந்த கோட்டை 75ஆம் ஆண்டு 48 வரை அடிமைத்தலையிலிருந்து பின்பு இலங்கையில் வாழ்ந்த சகைனமாக வாழ்ந்து எங்களது சுதந்திரத்தை ஒப்படைத்து விட்டு சென்ற அந்த பிரித்தானிய ஆட்சியது சிங்களவர்களை அதை கைப்பற்றி எங்கள் அடிமை சின்னமாக விளங்கிய பொழுது அந்த கோட்டையின் வீழ்ச்சி பற்றி 1987 தியாகதீபம் திலீபன் அவர்கள் ரவியண்ணா குறிப்பிட்டது போல எல்லோருக்கும் தெரிந்துள்ளார். இந்த கோட்டையில் இன்று எமது கொடி பறக்கின்றதோ அன்று எமது விடுதலைக்கான வெற்றி பயணம் ஆரம்பமாகும் என்ற அந்த வார்த்தையை 1990 முன்னே கனவாக இருந்த விடயத்தை நனவாக்கி கொடுத்ததிலே ஐயாவின் மகன் கீரோராஜ் அண்ணாவின் பங்களிப்பு மிக அளப்பரியது. அதனாலே அவர் கோட்டையின் நாயகன் என்று சக போராளிகளாக அழைக்கப்பட்டார்.
கோட்டை மண் வீழ்த்துவதற்காக போராடியவர் கூட இதில் பங்கேற்றிருக்கலாம். ஆகவே இதில் குறிப்பிடக்கூடிய விடயம் என்னவெனில், ஐயாவின் உறவுகளுக்கும் அப்பால் விடுதலையால் அடைந்த நல்ல மனங்கள் அந்த பயணத்திலே தொடர வேண்டும். இந்த நினைவு நிகழ்ச்சியிலே அடுத்து நினைவுரையாற்ற நீண்டகால தாயக செயற்பாட்டில் தன்னை இணைத்துக் கொள்ள வரும், தொடர்ந்தும் பொதுப்பணியை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வருமான திரு தனமண்ணா அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம். வணக்கம். சன்னையாவோடு எனக்கு தனிப்பட்ட உறவு கிடையாது. நாங்கள் தேசப்பணியிலே இருந்த காலத்திலே வழக்கமாக நாங்கள் தான் வீடு வீடாக ஆட்களை போய் சந்திப்பது வழக்கம். ஆனால் இந்த ஐயா தான் பிரித்தானியாவுக்கு வந்த பின்பு எங்களை தொடர்பு கொண்டு தங்களை வந்து சந்திக்குமாறு கேட்ட ஒரு மிகவும் ஒரு வித்தியாசமான மனிதர். நான் கரா மாஸ்டரோடு தான் ஐயாவை முதலில் நான் சந்தித்தேன். அவற்ற எந்த இதிலையும் அவற்ற வாய்ஸ் உண்மையாக தெரியாது. ஏன்னா அவ்வளவு உற்சாகமாகவும் அவ்வளவு இளமை துடிப்போடும் எப்பவும் இருப்பார். மிகவும் நேர்த்தியானவர், எளிமையானவர், அதே நேரத்தில் வந்து மிகவும் உறுதியானவர். நான் 2018ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அளவில் அவருடைய மகன் கேப்டன் ஹீரோராஜ் வீரச்சாவடைந்த 28 ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் சம்பந்தமான ஒரு நூலை ஐயா ஈஸ்டாமிலே வெளியிட்டு வைத்தார். ஒரு மிகவும் சின்ன ஒரு புத்தகம், ஒரு 40 பக்கங்கள் மட்டுமே கொண்ட அந்த புத்தகம். அந்த வெளியீட்டில் என்னையும் உரையாற்றுமாறு ஐயா அவனை கேட்டிருந்தார். நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா உங்களோட மகனோட பல தலைவர் இருக்கணும், நான் இதுக்கு பெருசாக பொருத்தமாக இருக்க மாட்டேன்ற தயக்கத்தோடு தான் நம்ம மேலே அந்த வெளியீட்டில் நான் கலந்து கொண்டிருந்தேன். அதை நான் பார்த்தது ஒரே ஒரு விஷயம்தான். அதாவது 90ஆம் ஆண்டு வீரச்சாவடைந்த தன்னுடைய மகனுடைய நூலை 28 ஆண்டுகள் கழித்து 2018 வெளியிட வேணும் என்று அவர் நினைத்த அந்த நினைப்பு தான் எனக்கு உண்மையில் கவலையாகவும் அதே நேரத்தில் வந்து அவர் சார்ந்த ஒரு பெரும் மதிப்பையும் கொடுத்தேன்னு சொன்னால், உண்மையில் இந்த மாணவருடைய பெற்றோருடைய மனநிலையையும் நான் அப்பதான் நான் உணர்ந்து கொண்டேன்னு சொன்னால், அதாவது இந்த இளவயது ஈகங்கள் காலப்போக்கில் மறக்கப்பட்டு விடுமோ என்றவருடைய ஆதங்கத்தின் ஒரு வெளிப்பாடாகத்தான் நான் அந்த புத்தகத்தை அந்த வெளியிட்ட நான் பார்த்தேன். உண்மையில் இந்த இடத்துல நான் வினயமாக கேட்டுக்கொள்கிற விஷயமும் அதான். அது மாவீரர்கள் அவர்கள் நடந்த பாதை அல்ல இந்த மாவீரர்களுடைய பெற்றோர்கள். உண்மையில ஒவ்வொரு மாவீரர் நாளிலையும் அந்த தாயக கனவுடன் சாதனை தழுவிய சந்தன பிள்ளைகள் என்ற இந்த பாடல் ஒலிக்கின்ற போதெல்லாம் இந்த மாவீரருடைய பெற்றோருண்ட மன நிலையிலிருந்து தான் நான் பார்த்திருக்கிறேன். தங்களோட பிள்ளைகள் என்ற இந்த ஈகம், அதுவும் இந்த இளவயது ஈகம் பிரயோசனம் இல்லாமல் போயிடுமா என்ற அவையில் ஏக்கம் நான் உண்மையில அந்த இடத்துல நான் அவையில மனநிலையிலிருந்து நான் பார்த்திருக்கேன். உண்மையில இந்த ஐயாவுக்கும் இந்த மாவீரர்களுக்கும் நாங்கள் உண்மையில செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், நினைவுகளோடு மட்டும் நின்று விடக்கூடாது.
அவையில் என்னத்துக்காக தங்களது இளவயது ஈகங்களை அந்த இளவயதிலே அந்த ஈகங்களை செய்தார்களோ அந்த விஷயத்துக்காக நாங்கள் தொடர்ந்து செயல்படுற ஒன்றுதான் அவைகளுக்கான உண்மையான அஞ்சலியாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு அம்மாவுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய இதய அஞ்சலியையும் நெஞ்சொலியையும் தெரிவித்துக் கொண்டு நீள் உறக்கம் கொள்ளுங்கள் ஐயா, உங்களுடைய கனவும் ஒரு நாள் மீண்டும். நன்றி. நன்றி திரு திருமணா. இங்கே இரு வரலாறுகளை படைத்தவர் உலகிக் கொண்டிருக்கின்றார். அதாவது முன்னர் பேசியவர்கள் குறிப்பிட்டது போல ராஜண்ணா என்ற மாவீரனை படைத்தது ஒரு வரலாறு என்றால் அந்த வரலாற்றை தமிழர்களுக்கு பதிவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற வரலாற்றை கூட எப்பொழுதுமே அவர்கள் பற்றிய குறிப்புகளும் அவர் சம்பந்தமான விடயங்களும் இயக்கப்பணி சார்ந்த விடயங்களையும் சக போராளிகளையும் திரட்டி கொண்டு இந்த புத்தகத்தை எப்படியாவது வெளியிட வேண்டும் என்று ஆதங்கத்தோடு தெரிந்ததை நான் அவர் கண்களிலே கண்டிருக்கின்றேன். அந்த இயக்கம் பலகாலமாக தொடர்ந்திருந்தது என்பதை இந்த இடத்திலே நான் குறிப்பிடத்தான் வேண்டும். அதற்கு ஒரு வடிவம் கொடுப்பதற்காக திரு ராஜன் அண்ணா முன்வந்த பொழுது திரு ரவி அண்ணா மற்றும் கிரோராஜ் அண்ணாவுடன் பழகின அந்த அத்தனை அண்ணாக்களும் உடனடியாக வந்திருந்து திருமணம் குறிப்பிட்டது போல புத்தகத்தின் அளவை பார்க்கவில்லை, ஆனால் மிகப்பெரும் கனதியான வரலாற்றை தாங்கி நிற்கின்றது என்பதை முன்னிறுத்தி அந்த புத்தக வெளியீடு நடந்தது. ஆகவே இரு வரலாறுகள் படைத்த ஒரு பெரும் மேதை தான் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கின்றார். அடுத்து இந்த நினைவஞ்சலியிலே அவர் இறுதிவரை நம்பிக்கையோடு பயணித்த பிரித்தானிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழு TCCயின் மலர் வணக்கமும் மரியாதையும் இடம்பெறும். அவர்களை தொடர்ந்து ஏனையவர்களும் தங்களது மலர் வணக்கத்தை இங்கே அர்ப்பணிக்கலாம். ஏனையவர்களது மலர்வணக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சமவேளையிலே பிரித்தானிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த திரு சீலன் அவர்கள் தனது நினைவுரையை ஆற்றுவார். கோட்டையின் நாயகன் என போற்றப்படும் பிரபாகரன் என்ற இயற்பெயரை கொண்ட கேப்டன் கீரோராஜ் அவர்களது தந்தையார் இறுதி வணக்க நிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு பிரித்தானியா சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உடல் நல குறைவு காரணமாக 20/12/2025 அன்று அமரர் குழந்தைவேலு சண்முக சுந்தரம் அவர்கள் சாவடைந்து விட்டார் என்ற செய்தி பெரும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. எல்லோராலும் அன்பாக சன்னங்கள் என்றும் சன்னையா என்றும் அழைக்கப்பட்டு வந்த ஐயாவின் ஒரே மகன் பிரபாகரன் 1987ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் இணைந்த காலம் தொட்டு புலம்பெயர் வாழ்வுக்கு வரும் வரை தாயகத்தில் தன் சன்னையா அவர் துணவியாரும் விடுதலை போராட்டத்திற்கும் போராளிகளுக்கும் செய்த உதவிகள் பல. வீட்டுக்கு வரும் போராளிகளுக்கு மட்டுமல்ல, சிறை முகாம்களில் மகனோடு வாடிய போராளிகளுக்கும் உணவளித்து ஒத்தாசையாக இருந்துள்ளார். உயிர் ஆபத்து வரும் என அறிந்திருந்தும் பயமின்றி போராளிகளுக்கு உணவு அளித்து தங்க வைத்து அடைக்கலம் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக இந்திய இராணுவம் தமிழீழத்தை ஆக்கிரமித்திருந்த காலத்தில் பல போராளிகளுக்கு உணவளிப்பதுடன் அடைக்கலம் கொடுத்து பாதுகாத்தும் வந்துள்ளார். தமிழ், சிங்களம், ஆங்கிலம் என மும்மொழிகளிலும் தேர்ச்சி பெற்றிருந்த சன்னையா மொழிபெயர்ப்பு பணி மூலம் சிறைப்பட்ட பல போராளிகளையும் பொதுமக்களையும் பாதுகாத்துள்ளார்.
சன் ஐயாவின் இத்தகைய செயற்பாடுகளுக்கு அம்மாவின் பூரண ஒத்துழைப்பும் இருந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எமது மக்கள் எமது சொந்த மண்ணில் விடுதலை பெற்ற இனமாக சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று தினமும் விரும்புகின்ற ஆயுதம் ஏந்தாத ஒரு போராளியாகவே திகழ்ந்துள்ளார். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, மனத்துணிவு, பிறருக்கு உதவுதல், எதையும் செவனே செய்தல் போன்ற பண்புகளுக்கு ஐயாவே சொந்தக்காரன் என்பதை மறுப்பதற்கில்லை. நாடு விட்டு வெளிநாடு வந்தோம், நாம் உண்டு நம் குடும்பம் உண்டு என சுயநலத்துடன் வாழாது புலம்பெயர் மண்ணிலும் தாயகத்தின் விடிவுக்காய் செயல்பட வேண்டும் என்ற உறுதி படைத்தவர். எங்கு வாழ்ந்தாலும் தமிழர் தாயகம் விடுதலை பெற வேண்டும், அதற்கு தேவையான உடல் உழைப்பும் பொருளாதார உதவிகளையும் இறுதி மூச்சு வரை செய்ய வேண்டும் என்ற உறுதியுடன் வாழ்ந்தவர். 1996 இருந்து 2025 வரை உள்ள 30 ஆண்டுகளிலும் தன்னால் முடிந்த உதவிகளை கிரமம் தவறாது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. புலம்பெயர்ந்து 1996 லண்டன் வந்தவுடன் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் செயற்பாட்டாளர்களை வீட்டுக்கு வரவழைத்து உணவு கொடுத்து உபசரித்து விடுதலை செயற்பாட்டில் தன்னையும் இணைத்துக் கொள்ளும்படி கேட்டிருந்தார். அதன்படி பொருளாதார உதவிகளுடன் மொழிபெயர்ப்பு உதவி, நிர்வாக ஆலோசனைகள் போன்றவை தொடர்பாகவும் உதவியுள்ளார். தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் வடகிழக்கு பிராந்தியத்துடன் நெருக்கமான உறவை பேணி வந்த சன்னையா அவர்கள் தமிழர் வீட்டு வசதி கழகம், டிஆர்டெக், கூத்தம்சோ தமிழ் பாடசாலை ஆகியவற்றிலும் பணியாற்றி வந்துள்ளார். தாயக நலன்பேண் அமைப்பான தளிர்கள் அமைப்பின் தோற்றத்திற்கும் தனது ஆதரவை வழங்கியுள்ளார். தனது பெயரில் இருந்த நோபல் ரிலேஷன் என்ற அமைப்பை தளிர்கள் அமைப்பாக மாற்றி தொடர்ந்தும் பல உறவுகள் தாயகத்தில் புலம்பெயர் நாட்டு உதவிகளை பெற வழிவகுத்துள்ளார். மன தூய்மையுடன் வாழ்வதும் பிறருக்கும் நாட்டுக்கும் நன்மை செய்வதுமே சிறந்த வழிபாடு என உறுதியாக நம்பி வாழ்ந்தார். இத்தகைய சிறப்புமிக்க தமிழ் பேச்சாளரை நாம் இன்று இழந்து நிற்கின்றோம். ஐயாவின் மண்ணின் மேலான ஒரு பயணம் முடிந்தாலும் சன்னையாவின் மங்காத நினைவுகள் மேல் புது பயணம் தொடரும் என வேண்டுகின்றோம். ஐயாவின் பிரிவால் துயரிட்டிருக்கும் குடும்பத்தினர், உறவினர், நண்பர்கள் துயரில் நாமும் பங்கெடுத்துக் கொள்வதோடு ஐயாவின் ஆத்மா சாந்தி அடையவும் பிரார்த்திக்கின்றோம். தமிழரின் தாகம், தமிழீழ தாயகம், தமிழர் ஒருங்கிணைப்பு குழு, பிரித்தானியா தோட அனைத்துலக தொடர்பகம் இறுதி வணக்கம் ஒன்று அனுப்பியிருக்கிறோம். அதையும் வாழ்த்துடன் இறுதி வணக்கம். குழந்தைவேலு சண்முக சுந்தரம், தமிழர் தேசிய தலைவர் மேதகுவி பிரபாகரன் அவர்களின் கொள்கை வழி நின்று தமிழீழ விடுதலைக்காக ஆரம்ப காலத்தில் தன்னை அர்ப்பணித்த திரு குழந்தைவேலு சண்முக சுந்தரம் அவர்கள் 20/12/2025 அன்று சாவடைந்துள்ளார். இவருக்கு எமது இறுதி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். புலிகளின் தாகம், தமிழர் தாயகம், அனைத்துலக தொடர்பகம், தமிழீழ விடுதலை புலிகள். இப்பொழுது ஐயா அவர்களின் திருவுருவப் படத்தினை தங்களது அன்புக்குரிய அம்மாவிற்கு கையளிக்க டிசிசியினர் உள்ளத்திருக்கிறார்கள். அம்மாவை அன்போடு அழைக்கிறேன். இன்னும் 2 நினைவு எங்கள் உரைகள் இருக்கின்றன. அதன் பின்னர் இங்கே வந்திருப்பவர்கள் எல்லோருக்கும் வணக்கம் செய்ய அழைப்போம். ஒரு மனிதனை, ஒரு உயிரை எப்பொழுதும் அச்சுறுத்திக் கொண்டிருப்பது 3 விடயங்கள்: மூப்பு, பிடி, சாவு என்று புத்தரை பயந்தோடிய அல்லது புத்தரை ஞானம் பெற்ற அந்த விடயத்திலிருந்து
சாவை கண்டு சற்று சளைக்காதவர்களை நாங்கள் கண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த மூன்றையும் கண்டு சளைக்காத ஒரு பெரும் மனிதரை நாங்கள் அண்மை காலத்தில் சந்தித்தது என்றால் அது ஐயாதான். மூப்பு தனக்கொன்றும் எந்த இயலாமை தந்து விடாது என்பதை பிணியிலே விழுந்தபோது திரும்பி வந்துவிட்டேன்டா என்று சொல்கின்ற அந்த ஓர்மத்தினையும் நாங்கள் கண்டு வியப்புற்றிருக்கின்றோம். அடுத்து இங்கு நினைவுரையாற்ற அவரோடு டிஆர்டெ கல்வி அமைப்பில் பணியாற்றியவரும் அவரது அயலவருமான திருமதி தர்சினி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வணக்கம். எனக்கு ஐயாவோட 2 வருஷங்கள் பணியாற்றி பாக்கியம் கிடைச்சது. பிறகு அயலவராக என்னோட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே அவரோட பலாபுரிய பாக்கியம் கிடைச்சது. மேலே அவர்கிட்ட நான் கண்ட 2 நல்ல விஷயத்தை தான் நான் இப்போ உங்களோட பயந்து கொள்ள விரும்புகிறேன். சேரிட்டி, எல்லாரும் சேரிட்டி செய்யணும், அடுத்தவன் காசில் தங்களோட பேர் இல்லை. ஆனால் அவர் இந்த வரைக்கும் அவர்கிட்ட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து சேரிட்டி காசு போகும். ஒரு தடவை நம்ம மாட்டோம் அவருக்கு வர வருமானத்தில் இந்த வரைக்கும் நான் தான் கடைசியாக பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஸ்டாப் பண்ணினேன். 10 சேரிட்டிக்கு மேலே ஸ்டாண்டிங் ஆர்டர்லேயே போய் கொண்டு வந்தோம். லாஸ்ட் இயர் ஒரு பிள்ளைக்கு லேப்டாப் தேவைன்னு விட்டு அனுப்பினார் காசு. இத்தனை வயது அப்படி சேரிட்டி செய்தவர். அதோடைய ஒரு நேர்மையான மனுஷன். ஒழுக்கம் பண்பு அத்தனை நிறைந்த ஒரு நிறை கூடம் அவர். அதான் இவ்வளோ தளம்பாமல் இருந்து விழாக்களையும் சேர்த்து மகன் இருந்தார். நவம்பர் மாதம் அவருக்கு ஒரு தவக்காலம். ஒரே மாவீரர்களை பற்றி தான் கதைப்பார். ஒரே அந்த எல்லாரும் ஜெயிலில் இருந்தாங்க. ஸ்ரீ மாஸ்டர், ரவி மாஸ்டர், அவைய நான் டிஆர்டெக்கில் வேலை செய்தாலும் எல்லாரும் பழக்கம். அவை எல்லாரும் சொல்லுவார். நான் சொல்கிறேன், உங்களுக்கு நவம்பர் வந்துட்டா தவக்காலம் தானே. செப்டம்பர் போனதுட்டா மகனை பற்றி ஒரே கதை. அண்டி ஒரே சர்ச்சில் அந்த பூசை இந்த பூசைன்னு தெரியவா. அவர் மகனை பற்றி ஒரு கோயிலுக்கும் போக மாட்டேன். வீட்டில் இருந்து மகனை பற்றியே கதைச்சு கொண்டு இருப்பார். செப்டம்பர் செப்டம்பர் வந்ததால் நவம்பர் எல்லா மாவீரருக்கும் ஒரு மாவீரர் தினம் கூட தவற விட்டது கிடையாது. உண்மையில அந்த வாழ்ந்து காட்டின மனிதர்ண்டா இவர் ஒரு ஆள் தான். இந்த வாழ்க்கையில் நான் கண்ட ஒரு நிறைவான மனிதர். அதுபோல் அவர்கிட்ட யாருக்குமே அப்படித்தான். நான் அன்றைக்கு ஒரு நாளும் வாழ்க்கையில் நோ சொன்னது கிடையாது. நீங்கள் எத்தனையோ ஆம்பளைகள் இருக்கிறீங்களா, வாழ்க்கையில் ஒரு விஷயத்துக்குமே நோ சொன்னது கிடையாது. என்ன கேட்டாலும் உமடியம்மா பாப்பமம்மா அப்படி செய்தான் விட்டவர். நான் அப்படி ஒரு நிறைவான மனிதரோட நானும் வாழ்ந்ததுக்கு மிகவும் சந்தோஷப்படுறேன். ஒரு அப்பாவை நானும் இழந்து தவிக்கிறேன். நன்றி. மிக்க நன்றி திருமதி தர்சினி அவர்களே. இந்த கணப்பொழுது எல்லோரும் மிகவும் நெஞ்சு நெருடுகின்ற கணப்பொழுதாக இருக்கின்றது. 2025 விடைபெறுகின்ற இறுதி நாளிலேயும் அதைவிட பெரிய பிரியாவடை ஒன்றை அளிப்பதற்காக நாங்கள் இங்கு கூடியிருக்கின்றோம். அடுத்து ஐயாவுடன் நேசமாக தாயகத்தில் பழகியவரும் திரு மாவீரர் கீரோராஜன் அவர்களின் நட்போடு கலந்து கொண்டவருமான முன்னை நாள் யாழ் மாவட்ட அரசு திரைப்பொறுப்பாளர் திரு ராஜன் அண்ணா அவர்களது நினைவுரை இடம்பெறும். அந்த நினைவுரையின் போது நாங்கள் மலர் வணக்கத்தை அமைதியாக செலுத்திக் கொள்வது பொருத்தமாக இருக்கும் நேரத்தினை கருத்தில் கொண்டு ஆகவே அன்போடு ராஜன் அண்ணா அவர்களை அழைக்கின்றனர். நீங்கள் அமைதியாக வந்து மலரஞ்சலியை ஆரம்பித்து வைக்கலாம். ப்ளீஸ் ஸ்பீட் முடியாதுன்னா டைம் இருக்குது. got enough time. ப்ளீஸ் இருங்கோ, டைம் இருக்குது. 3 மணிக்கு தான் இங்கே வலிக்கிறது. டைம் இருக்குது. ப்ளீஸ் இந்த ஸ்பீச்சை குழப்பாங்க.
ஐயாவை நான் 19 வயதிலே நாளைக்கட்டளைச் சேர்ந்த லம்பு என்பவர் எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். ஐயா விடுதலை புலிகள் இயக்கம் பிரபாகரின் இயக்கத்தை தேடுகிறார்கள். நீங்கள் அவரிடம் வர வேண்டும் என்று நான் அவரிடம் போனேன். அப்பொழுது நாங்கள் சரங்கட்டினதும் நான் போனது சோற்றோட அவர் என்னை இல்லையா சார்ஜ் இல்லை பத்திக்கு. ஆகவே அன்றைய காலகட்டம் என்பது யாருமே எங்களை அரவணைக்காத காலகட்டம். ஆனால் இளைஞர்கள் இருக்கின்றார்கள், தமிழீழத்துக்காக போராடுகிறார்கள் அல்லது இராணுவ அடக்குமுறைக்கு எதிராக ஆயுதம் தூக்கி இருக்கின்றார்கள் என்பதை தெரிந்த மக்கள் ஏராளமானவர்கள் இருந்தார்கள். நிறைய பேர் பயந்தவர்களாக இருந்தார்கள். அதில் விரல் விட்டெண்ணக்கூடியவர்கள் ஒவ்வொரு ஊர்களிலும் துணிந்தவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு துணிந்த மனிதன்தான் திரு லம்பு என்பவரால் எனக்கு அறிமுகப்படுத்தப்பட்டார். யாழ்ப்பாணத்து மக்களின், தமிழீழ மக்களின் அன்பு வந்தவர்களுக்கு விருந்தோம்பல், அதை அன்றியும் அவரது குடும்பத்தினரும் செய்தார்கள். அந்த நாளிலிருந்து இன்று வரை அவருடன் நான் பழகுகின்றேன். அவர் இந்த விடுதலை போராட்டத்தை பொறுத்தவரை தான் முதலில் பங்களிப்பை நல்கினார். எங்களுக்கு உணவு தருவதிலிருந்து இன்னொருவர்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்துவதிலிருந்து எல்லா உதவிகளையும் செய்தார். எங்களுடைய இயக்கம் இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் இதில் உள்ளது இரத்த உறவுகள் என்பது விரலிட்டெண்ணக்கூடியவர்கள் அங்கிருந்த. ஆனால் இங்கு வந்திருப்பவர்கள் எல்லோருமே ஒரு தேசத்தின் தலைவன், உலகத்தின் எல்லா பாகத்திலும் அறிந்த தமிழன், அந்த தலைவனின் வழிகாட்டலில் எல்லோருமே ஒரு நாட்டுக்காக பங்களித்தவர்கள்தான் இங்கு நிறைய பேர் இருக்கின்றோம். அந்த தலைவனும் அந்த அமைப்பும் இன்று அங்கள் அச்சளவில் இருந்திருந்தால் அங்கள் இன்றைக்கு சிறந்த முறையிலும், அதற்காக இப்போ சிறந்த முறையில் என்று நான் சொல்ல வரவில்லை, அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். அங்களுடைய இறுதி மரியாதை நடந்திருக்கும். அது எப்படி நடந்திருக்கும் தமிழீழ மண்ணில் என்பதைத்தான் நான் இங்கு கூற விளைகின்றேன். அப்படிப்பட்ட ஒரு பங்களிப்பைத்தான் இந்த நாட்டுக்காக அங்கள் செய்திருக்கின்றார். இந்த அங்கள் எங்களுடைய அமைப்பில் ஆரம்பத்தில் இணக்கமன்றாக இருந்தாலும் சரி, விழிப்பு குழுவாக இருந்தாலும் சரி, இதுகள் எல்லாமே ஒரு இயக்கம் கட்டுப்பாட்டுக்களே யாழ் மாவட்டத்தை கொண்டு வந்த பின்பு நடந்த அமைப்புகள் அனைத்திலுமே அங்களின் பங்களிப்பு இருந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட அங்கள் தன்னுடைய மகன் 1987ஆம் ஆண்டு இயக்கத்துக்கு போகின்றார். ஆனால் எல்லோருடைய பெற்றோர்களும் எங்களுடைய முகாந்தடி மகனை நான் பார்க்க வேண்டும், கதைக்க வேண்டும், அவரை வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்றுதான் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆனால் அங்கள் வரவே இல்லை. அவன் போய்த்தான், சந்தோஷம் என்று நம்மளாக சொல்லிவிட்டே இருந்தார். ஆனால் அவர் மனதுக்குள் தன்னுடைய ஒரு மகன், எங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வந்தவர்கள், அப்படி வந்தவர்கள் நிறைய பேர் வெளிநாடுகளிலும் இருக்கிறார்கள். ஆகவே அந்த மகன் 3 வருடத்தில் வீரமரணம் அடைந்து விட்டார். அதே நேரத்தில் 87ஆம் ஆண்டு அவருடைய மகள் கல்யாணத்திற்காக வெளிநாடு சென்று விட்டார். இப்படி அங்களும் அன்றியும் அந்த மண்ணிலிருந்து இந்திய இராணுவ காலத்திலும் சரி, இலங்கை இராணுவ காலத்திலும் சரி,
ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலே எல்லோரால் மாற்று இயக்கங்களாலும் எல்லோராலும் விடுதலை புலிகளுக்கு ஆதரவான ஆட்கள் கொல்லப்படுகின்ற காலத்திலும் துணிந்து நின்று எங்கள் உயிரை காப்பாற்றியவர்கள். மகனுடைய வீரச்சாவிலும் நின்றிருக்கின்றேன் என்று அங்களுடைய இந்த சாவிலும் நிற்கின்றேன். இது காலத்தின் கட்டாயமா அல்லது காலத்தின் கொடுமையா என்பது எங்களுக்கு தெரியவில்லை. என்னை பொறுத்தளவை அங்கள் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்து பிள்ளைகளுடனும் பேரப்பிள்ளைகளுடனும் தனது இறுதி பயணத்தை இன்று தொடர்கின்றார் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் அங்களுக்கு இருந்த ஒரே ஒரு கவலை, என்னை பொறுத்தளவில் தன்னுடைய மகனுடைய புத்தகம் பெறவில்லை என்பது. அது தமிழில் வந்துவிட்டது. அவருக்கு தமிழில் வந்த பிறகு இன்னொரு கவலை, ஆங்கிலத்தில் வரவில்லை என்று. ஏனங்கள் என்று கேட்டேன். அடுத்த சந்ததி வாசிக்க வேணும் என்று, பேர பிள்ளைகள் வாசிக்க வேணும் என்று. அந்த நிறைவேறாத ஆசையை அவருடைய பேரப்பிள்ளைகள், இன்று நிறைய பேரப்பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இரத்த உரித்து இல்லாத கூட்ட பிள்ளைகளும் இருக்கின்றார்கள். அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று நான் நினைக்கின்றேன். தமிழில் உள்ளதை என்னால் நிறைவேற்றக்கூடிய மாதிரி இருந்தது. எனது தோழர்கள் எல்லோரும் ஒத்துழைத்தார்கள். ஆங்கிலத்தில் அவர் கண்கலங்கியதை நான் இந்த புத்தக தன்னுடைய மகனை பற்றின வரலாறு வெளியில் வர வேண்டும், அது வரவில்லை இவ்வளவு காலமும் என்று ஒரு பச்சை பாயில தூக்கி கொண்டு எனக்கு தந்தவர். அந்தன்று மட்டும் கண்கலங்கினார். அதை மட்டும் நான் அங்கள் கண்கலங்கினதை நான் பார்க்கவே இல்லை. இதை நான் சாரத்துக்கிடையில் இந்த வரலாறை புத்தகமாக்கி தருவோம். அதற்கு நிறைய நண்பர்கள் ஒத்துழைத்தார்கள். அதில் திரு கமல் என்பவரும் ஒத்துழைத்தார். அப்படி பல பேர் ஒத்துழைத்தார்கள். எல்லாற்ற பேரையும் சொல்லியலாது. அவருடன் பழகின முழு பேருமே ஒத்துழைத்து அந்த புத்தகம் வந்தது. ஆனால் ஆங்கிலத்தில் அவருடைய நிறைவேறாத ஆசையை பேரப்பிள்ளைகள் அல்லது ஆங்கிலமும் தமிழும் தெரிந்த விடுதலை போராட்டத்துடன் சம்பந்தப்பட்டவர்கள் இந்த தமிழ் புத்தகத்தையே ஒழுங்காக மொழிபெயர்த்தால் அது சரியான முறையில் பெறும் என்பதும் என்னுடைய தாழ்மையான கருத்து. அதை செய்து முடிப்பார்கள். அவருடைய 31ஆம் நாள் நினைவிலாவது நாங்கள் அந்த புத்தகத்தை அடுத்த சந்ததிக்கு கையளிக்க வேண்டும் என்று கூறி, அவருடைய அந்த கனவை இந்த சமூகம் நிறைவேற்றும் என்று நான் நினைக்கின்றேன். அங்களை பற்றி நான் ஏற்கனவே அங்கள் ஒரு நல்ல சாத்தான் அங்கள் செத்திருக்கிறார். அவர் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார், சந்தோஷமாக வாழ்ந்திருக்கிறார். அங்கள் இந்த நினைவுகளை நாங்கள் ஒவ்வொருவருமே எங்கள் நெஞ்சில் நிறுத்தி, எங்களால் எல்லோருக்குமே எங்களுக்கு ஒரு இறுதி விருப்பம் இருந்தது. ஊரில் போய் சாகணும் என்று ஒரு விருப்பம் இருந்தது. ஊரில் போய் எல்லாருக்கும், இது எல்லாருக்கும் உள்ள விருப்பம். எங்கள் எல்லாருக்கும், இதில் இருக்கிற எல்லாருக்குமே ஊரில் போய் ஊர் சுடலையில் எரிய வேணும் என்ற ஒரு விருப்பம் இருந்தது. அதே நேரத்தில் வெளிநாடு வந்தவுடனே அங்கள் போத்தம் ஷோவில் தான் இருக்க வேணும் என்ற ஒரு விருப்பம் இருந்தது. அந்த போத்தம் ஷோவிலேயே அவர் இருந்து தன்னுடைய, இல்லையென்றால் அவர் ஸ்வீடனில் இருக்க வேண்டிய ஆள். அவருக்கு ஒரு நினைக்கிறேன் சாந்தி அண்ணன் இங்கே வந்திருக்கிறார். வரையில் சாந்தி அண்ணன் அவர் வீடு எடுத்து கொடுத்து போத்தன் ஷோவை விட்டு மாற வேண்டிய ஒரு சூழல் வந்தது. அதிலே அவர் இருக்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. அதில் அதை யோசித்து அவருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரி வந்து, வருத்தமாக வந்து, அஞ்சி எங்கள் எல்லாரையும் கொஞ்சம் பேரை அங்கே கூப்பிடுவாங்க. அங்கே ஓடியாங்க என்று நாங்கள் கூடினால் அங்கள் அப்படி இருக்கிறார். அவை எங்கள் எல்லோருக்கும் எங்களோட மண்ணில், எங்களோட ஊரில், எங்களோட ஊர் சுடலையில் பெரியவனம் என்ற ஒரு ஆசை தான். ஆனால் இங்கே நாங்கள் விரும்புகிற ஊர் சுடலையிலையோ அல்லது நாங்கள் விரும்புகிற சுடலையிலோ எரிகிறது என்பது கஷ்டம். அது இந்த நாட்டின் சூழல். ஆகவே எங்களுடைய ஆயுத போராட்டம், அஹிம்சை போராட்டம் தோற்றது என்பதுதான் உண்மை.
ஆனால் அறிவியல் ரீதியான போராட்டத்தை அடுத்த சந்ததி கையில் எடுத்து பழைய சிந்தனைகள் பழையன கழிந்து புதியன புகுந்து நல்ல சிந்தனைகள் பிறந்து அறிவியல் ரீதியாக எங்களுடைய மண்ணை மீட்கிறதுக்குரிய ஒரு காலம் பெறும். அந்த காலத்தில் எங்களுடைய மாவீரர் துயிலும் இல்லங்கள் மீளத் துளிர்விடும். எங்களுடைய இந்த நாட்டு பற்றாளர்கள் இன்றைக்கு அவர்கள் அங்கள் 1981ஆம் ஆண்டு மரணிக்க வேண்டியவர். அது அன்றைக்கும் தெரியும். அந்த மரணம் என்பதும் அவர் அன்றைக்கு மரணித்திருந்தாலும் மோதிர கையால் தான் மரணித்திருப்பார். ஏனென்றால் அப்படிப்பட்ட இளைஞர்களால் அந்த துப்பாக்கி சூட்டை நடத்தினவர்கள். அதை இப்பொழுது அங்கு செத்த எங்கள் இப்படி இறந்து விட்டார் என்று சொன்னபோது ஒரு மூத்த உறுப்பினர் கிளிநொச்சியில் இருந்து எனக்கு அந்த கதையை சொன்னார். நல்ல காலம் அது யாழ் நூலகம் எரிக்கப்பட்டது என்ற அந்த செய்தி கேட்டவுடன் அந்த இளைஞர்கள் துப்பாக்கி கையுமா வந்து போலீஸ் ஜீப்புக்குத்தான் சுட நின்றவர்கள். அது இவற்றை ஜீப்பு வந்துட்டது. அதே நேரம் ஒரு சூட்டுடன் நிப்பாட்டி போட்டார்கள். அதால் அங்கள் தப்பிட்டார். அதே மாதிரி அங்களை பொறுத்தளவில் அங்கள் ஒரு நாட்டை நேசித்தவர், தனது கிராமத்தை நேசித்தவர். நான் அச்சலு அங்கள் என்று எழுதின போது ஒரு மாவட்டோரத்து அக்கா எடுத்து சொன்னா, சிஜியா அவர் மாவட்டோரம் என்று. நான் சொன்னேன், அங்களை பொறுத்தளவில் மாவட்டோரத்தில் அவர் பிறந்திருந்தாலும் ஆனால் அவர் அச்சலுவில் தான் வாழ்ந்தவர். அவர் உலகம் முழுக்க அச்சலு அங்கள் என்றுதான் அறியப்பட்டவர். அந்த இதிலே தான் எழுதினேன் நான் என்று சொல்லி, ஆகவே எல்லோருமே ஊர்பற்றுடனும் மண்பற்றுடனும் வாழ்ந்து மரணித்து கொண்டிருக்கின்றோம். இந்த மரணத்துக்கு ஒரு முடிவு அல்லது இந்த மரணத்தவர்கள் நினைக்கின்ற கனவை எங்களுடைய அடுத்த சந்ததி அறிவுபூர்வமாக பழையவற்றில் நல்லதை எடுத்துக்கொண்டு செயற்பட்டு எங்களுடைய மண்ணில் ஒரு அரசியல் உரிமையை பெறுவார்கள். எங்களுடைய கனவையும் எங்கள் எல்லோருடைய கனவையும் நிறைவேற்றுவார்கள் என்று கூறி எனது இந்த அஞ்சலி உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக நன்றி ராஜரத்னா. நேரத்தை கருத்தில் கொண்டு அவர் வாழ்ந்த ஊரில் தமிழ்ச்சங்கமாக விளங்கிய ஓட்டம் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக திரு பாலரோயன் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் கூற விரும்புகின்றார். நேரத்தை கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கின்றது. நாங்கள் தயாராக வேண்டிய நிலைமையில் இருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து மலர் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். களத்திலும் புலத்திலும் கடமைக்குள் தேசபக்தர், குழந்தை வேலை என்ற குழந்தை உள்ளம் துயில்கிறது. சண்முக சுந்தரனார் சரித்திரத்தின் பக்கமானார். பார்வைக்கு எளியவர், பழகுதற்கு இனியவர், நேர்கொண்ட பண்பாளர், நெஞ்சமெல்லாம் நிறைந்தவர். வைகை புயல் போல் வெடிச்சிரிப்பு முதித்திடுவார். வெட்டொன்று துண்டிரண்டாய் பேசுவது இவர் பாங்கு. இட்டபடி அனைத்தையும் இட்டமுடன் முடிப்பவர். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றம் என்ற நக்கீரன் வழிவந்த நெறி புரளார் கொகையோர். செய்பவற்றில் நேர்மையின்றே சடக்கன்று கோபம், பின் பெய்கின்ற மலை போல பொழிகின்ற கருணை. உரிமையாய் உரிமையாய் அழைப்பதில் சமர்த்தர். சிங்களமும் செந்தமிழும் சுந்தரமாய் உரைப்பதுடன் இங்கிதமாய் ஆங்கிலத்தில் இலகுவாய் பேசி நிற்கும் எம் தமிழே சன்னையா ஏனையா அமைப்புரிந்தேன். 4-5 ஆண்டுகள் முன் நம் தமிழ்ச்சங்க அங்கமாய் தலைமை ஆசானாய் இயக்குநராய் பல பதவிகள் நீரேற்று சீரிய நற்பணிகளை சிறப்புடனே ஆற்றி நின்றீர். சங்க வெள்ளி விழா நிகழ்விலும் வெகுவாக பாடுபட்டீர். மாணவரின் தமிழ் கல்வி மேம்பாட்டில் பெருமை கொண்டீர். ஆனவரை ஆங்கிலத்தை வழியில் தந்திருந்தீர். நொந்தங்கு வாழ்கின்ற எம்மவர்களை எக்கணமும் சிந்தையிலே நினைக்கின்ற சிறந்த தமிழ் உணர்வாளர். சிங்கம் போல் மைந்தனை வேங்கையாய் பெற்றதனால் நெஞ்ச நிமித்து நிற்கும் நிறைந்த தமிழ் உணர்வாளர். தான் பெற்றவரை மற்றவரும் பார்த்து வியக்குவரை கேப்டன் ஹீரோ ராஜ் என்ற புலி வீரனை ஈன்று பெருமை தந்தோன். தாயகத்து பணிகளால் தன்னகத்தை நிறைத்தாலும் வாழ்கின்ற இடத்திலும் வலிந்து சேவை செய்து நின்றோம். தள்ளாத வயதிலும் தளராத உளத்துடனே கொல்லாத உடல் நோய் உடலதனை வாற்றினும்
இல்லை என்று உரைக்காத இயல்பான கொடையாளன். காலம் இடமறிந்து கருத்துக்களை பாய்ந்திடுவோம். சாலச் சிறந்த அறிவுரைகள் சரளமாய் உதிர்த்திடுவோம். உளங்கொண்ட உத்தமையின் பலக்கரமாய் திறந்திட்டோம். உறவுகளை அணைத்து உபகதனை அழைத்திட்டோம். தமிழதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் வேளையிலும் ஆங்கிலத்தை தமிழினிலே மொழிபெயர்க்கும் வேளையிலும் மொழி பிறளா ஆற்றலினை முழுமையாக கொண்டிருப்போம். ஈன்றவனை தாமிறக்க முன்னரே பிரிந்த துயர் தோன்றும் வேளையெல்லாம் துளி விழி நீர் கசிந்திருக்கும். தாயகத்து விடுதலையில் தன் பங்கு நிறைந்ததென ஆழ உளமெடுத்த அமைதிமிகு உணர்வாளர் ஆயிரம் பிறை கண்ட ஐயனே சண்முகனே, பாயிரம் படைத்திங்கு பாடைகளை பாட வந்தோம். இணைபிரியா எல்லாலை இடைநடுவே விட்டிங்கு தனியாக நீள்பயணம் துணிந்ததென்ன கோமகனே, போத்தம் சோ நகரிங்கு வேதனையால் துடிக்கிறது. உங்கள் பிரிவா துயிலரும் போத்தம் புரஸ் 7 அமைப்புகள் சார்பில் போத்தம் புரஸ் அமைச்சர்கள் வாய்ப்புக்கு நன்றி. மிக நன்றி பாலரவிண்ணா, உங்களது கவிதாஞ்சலிக்கு. அன்றொரு நாள் கிழக்கு நாட்டிலே ஒரு மூதாளன் ஒரு விளக்கொலியோடு வீதியிலே வைத்தியம் போல் உலா வந்து கொண்டிருந்தான். அவன் ஒவ்வொருவரது முகத்தினையும், வீதியில் சென்று கொண்டு ஒவ்வொருவரது முகத்தினையும் பார்த்து உற்று பார்த்து விட்டு கடந்து செல்வான். ஒரு நாள் எல்லோரும் வைத்தியம் என்று நினைத்து அவரை நேரிலே கண்டு கலந்துரையாடும் போது அவர் சொன்னார், நான் ஒரு மனிதனை தேடுகின்றேன். புலம்பெயர் வாழ்விலே அந்நியப்பட்டு தேசத்திலிருந்து வந்த ஒவ்வொருவருமே இங்கு வந்து அந்நிய தேசத்தில் காலொன்றும் பொழுது ஒவ்வொரு மனிதனை தேடி இருக்கிறேன். அப்படி ஒரு தேடப்பட்ட மனிதனிலே எனக்கு மட்டுமல்லாமல் எல்லோருக்கும் பலருக்கும் அடைக்கலம் தந்த அந்த இல்லத்தில் வாழ்ந்த அந்த இல்லத்தரசியும் அந்த அரசனும் அந்த வாழ்க்கையிலே நாங்களும் பங்கெடுத்துக் கொண்டிருந்தோம், அவர்களோடு இணைந்திருந்தோம் என்பது பெருமையை. வெள்ளிக்கிழமை 5:30 அம்மாவிடமிருந்து அழைப்பு வந்தது. அன்பு எங்க இருக்கிறாய், ஐயா உன்னை கேட்டவர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு. அம்மா ஒரு நாளும் அப்படி அழைக்க மாட்டேன். அம்மா சொல்லுவோம் ஆஸ்பத்திரியில் இருக்க, வீட்டை வந்த அப்புறம் பாருங்க தான் அவர் சொல்லு, அவருக்கு பிடிக்காது, நாங்கள் போய் பரிதாபமா பார்க்கலாம். தேசிய தலைவர் சொல்ற மாதிரி நாங்கள் பரிதாபத்துக்குரியவர்களா வாழக்கூடாதுன்றதை தன் தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே நிலைநிறுத்தி காட்டியவர். அப்படிப்பட்ட ஒரு பெருமகனை வழியனுப்புற வந்திருக்கிறது நீங்கள் எல்லோரும் பெற்ற ஒரு பாக்கியம் என்று நான் இதில் குறிப்பிட விரும்புகிறேன். ஏதாவது ஒரு நல்ல ஆசை, இப்படி ஒரு 95 வயது வரை வாழ்ந்து தன்னை முற்றுமுழுதாக அர்ப்பணித்து தனது பேரில் ஒரு வீடோ சொத்தோ எதுவும் சேர்க்காமல் பொதுநலம் கருதி வாழ்ந்த ஒரு நல்மாந்தனின் பயணத்தில் இணைந்திருப்பது எங்கள் எல்லோருக்கும் பெருமை சேர்க்கக்கூடியமாகவே கருத்தில் கொள்வோம். ஐயாவின் பயணம், அவரது ஆன்மா ஒரு மிகவும் அமைதியான சூழலில் சாந்தி பெற வேண்டும் என்று எல்லோரும் சார்பாக பிரார்த்தித்துக் கொண்டு அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் எண்ணிலடங்கா பிள்ளைகள் பிற பிள்ளைகளுக்கும் எங்கள் ஆறுதலை மீண்டும் கூறிக்கொண்டு நமது தேசிய செயற்பாட்டாளரும் ஐயாவுமாகிய திரு முருகானந்த ஐயாவிடம் சமய கிரியைகளுக்காகவும் கையளிக்கின்றோம். நன்றி. மார்கழி மாதம் இது ஒரு புனிதமான மாதம் சைவ சமயங்களை பொறுத்தவரை. இந்த மாதத்திலே ஐயாவுடைய அந்த ஆத்மா இறைவன் திருவடிகளை நோக்கி பயணித்திருக்கிறது. இந்த நேரத்திலே நாங்களும் யாத்திரை பற்றி படித்து அந்த பயணத்தை உறுதி பண்ண இருக்கின்றோம். நீங்கள் எல்லோரும் வந்து இந்த பக்கத்தில் உள்ள ஆக்கள் முன்னுக்கு வாங்கோ. உங்களுடைய பாத அணிகளை கலட்டி விட்டு வந்து இங்கே திருவுருவப் படத்துக்கு முன்னால் உள்ள மலர்களை எடுத்து அவருடைய சுற்றி வந்து அவருடைய பாதத்தில் போட்டு அம்மா இருக்கிறார், அம்மாவுக்கும் உங்களுடைய வணக்கத்தை செய்து கொண்டு போகலாம். நாங்கள் எனக்கு ஒரே ஒரு பெருமிதம், ஐயாவுடைய அந்த மகனுடைய அந்த நிகழ்விலே அடியேனும் பங்கு பற்றி உரையாற்றுவதற்கும் அவரை அவ்வப்போது சந்திக்கின்ற நிலையிலே என்னுடைய வாழ்வினுடைய பெருமை மிகு விடயமாக ஐயாவுடைய அந்த அன்பை நினைந்து கொண்டு எல்லோரையும் வந்து போடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது நாங்கள் திருவாசம் படிக்க இருக்கிறோம். பவகரன் நீங்கள் நம்மளோட வந்து இணைந்து கொள்ளுங்கள் ப்ளீஸ். ஊசுவதும் உண்பதும் பொங்கரவும் பேசுவதும் திருவாயார் மறை போல். முதல் இந்த பக்கத்தில் உள்ள ஆக்கள் வரட்டும், அப்புறம் இந்த பக்கமாக வருவார். மறை போலும் காணேடி
ஏனென்றால் இங்கே நீங்கள் வரவேற்றாலே பதிவில் வச்சிருக்கிறார்களும் இளைஞன பேரில் சமூகமும் வரவாடும் பூசுவதும் பேசுவதும் பூண்பதும் கொண்டென்னை ஈசனவன் உயிர்க்கும் இயல்பானான் சாளலோ முத்தினரி அறியாத மூர்க்கரோடு உயர்வேலை பத்தினரே அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இறையாண்ட அத்தகைய கருளியவாறு ஆர் பெருமாள் அச்சோவே செம்மை நலம் அறியாத சிதடரோடும் திரிவேலி உம்மை நலம் அறிவித்து முதலாய முதல்வன் தாள் அன்னையமோர் பொருளாக்கிய நாய் சிவிகை ஏற்றி வைத்த அம்மையன கருளியவார் ஆர் பெருவார் அச்சோவி நெறியாக நினைவேனை திருநறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் குறியொன்றும் இல்லாத பூதந்தன் பூத்தெனக்கு அறியும் வண்ணம் அருளியவார் ஆர்வருவாரச்சோவே பொய்யெல்லாம் மெய்யென்று உணர்வுலையார் போகத்தே பொய்யருவ கடவேரை மாலாவே காத்தருளி கையலிடம் கொண்டவிரான் தன் கடலே சேரும் மனம் ஐயனே கருளியவார் ஆகருவாரச்சோவே மன்னதமில் பிறந்தைக்கு மாண்டு விட கடலேனை எண்ணமிலா அன்பருளி எதையாண்டு தென்னையும் தன் கண்ணவன்று அணி வீத்து தூய்கரியே சேரும் வண்ணம் அண்ணலென கருளியவார் ஆதருவார் அச்சோவே பஞ்சாயன அடிமடமா கடை கண்ணால் இடப்பட்டு நெஞ்சாய உயர் கூற நீ பேரும் நல்வெற்றே உஞ்சேன்னுடையானே அடியேறி வருகிறது அஞ்சேருண்ணியவன் ஆர்வருவாரச்சோவே வென்று விழும் சுடப்பிறவியே நெய்யென்று விலை பெருக்கி கொண்டுகுடம் கோவளையார் புவி முலை மேல் வீழ்வேனை பந்தமறு தினையாண்டு பரிசராயன் துரிசு மறுத்து அந்த கருளியவார் ஆசல்வாரச்சோவே மையலா மையலிலே தாழ்ந்து விட கடவேனை பையமே கொடுபோந்து பாசமெனும் தாழருவி உயுங்கரி காட்டுவித்து ஓங்கார துப்பொருளை அயதன கருளியவார் ஆர்வருவாரச்சோ
கடஞ்சுழியில் தடுமாறி காதலின் நீ கனியிழையார் கலவியிலே விழுவேனை மலரு கூருடைய பிரான் தன் கடலே சேரும் வண்ணம் ஆதியன கருணியவார் செத்திடமும் பிறந்திடமும் இனி ஜாவாதிருந்திடமும் அத்தனையும் அறியார் அறியும் அறிவோம் ஒத்தனிலம் மொத்த பொருள் ஒரு பொருளாய் பெரும் பயனை அத்தனை கருணியவார் குடிமயிலே சிந்தனியே யாத்திரை படித்திருக்கிறோம். ஆத்மா பயணத்தை பாதமுடன் பாடித்து Presiden சரியா அகல ஒளிவின் விளையாட்டை கடிசேரையே கொண்டடைந்து தடை கொண்டிருவின் குறிப்பை சதிசேர் உடலச்ச நீக்கி சிவலோகத்தே நம்மை வைப்பான் குடிசேர் மேனே புயங்கன் காலம் இனி இல்லையே உடையான் அடிக்கு தெரிஞ்சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு பருவி அடிவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியா கதவரடையானே உடை பட்டுகி போற்றுவோம் உயங்கள் ஆழ்வான் புகழ்கதையே உனையும் உயங்கன் தானே உந்தி வைத்திட்டு நிகழ்வின் எல்லா அலையும் ஈயோர்களையோ அடையாமே என்றும் வணங்கினான் நெஞ்சம் செல்வோமே திருமேனி
உயங்கன் ஆவான் பொன்னடிக்கே நிற்பீரெல்லாம் தாழாதே நிற்கும் பரிசே உருப்படும் நிற்பால் என்று குரலளித்தால் பெருவரற்கரியன் பெருமானே. கந்தர் அனுமதியை படிப்போம். நீங்களும் போகும். பெருமைமிக்க மாந்தர்களின் கனவு உடனே ஈடேறுவது அவர்களது உள்ளத்தின் ஒளியினாலே என்பது போல இங்கே ஐயா அவர்களின் கனவை சரியா ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு வழி ஒரு நண்பர் திருவண்ணாமலையின் வரலாறை பேசிய அமைதியாக ரஞ்சன் ஞானி மாஸ்டரோட இல்லாமல் மூர்த்தி மாஸ்டர் நான் ஹரோவில் சவுத் வரோம். சமர்ப்பித்து ஆசை பெற்றுக் கொள்வார்கள். வாய்க்காட்சி போட்ட ஆக்கள் தயார் செய்து வாங்குவோம். மன்னிக்கணும், வரப்பண்ண வச்ச ஆக்கள் தயார் செய்து வாங்க வாய்க்காட்சி போடுவோம். Please remove your shoes.